இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நர்மையான காலை வேளையிலே முகநூல் வாயிலாக இந்த தொழுகையில் பங்கெடுப்பதற்காக உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் நமக்கு கிருபையாக தந்திருக்கிற இந்த புதிய நாளிலே நாம் அனைவரும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபித்து அவருடைய திருவசனங்களை வாசித்து ஆண்டவருக்கு மகிமையாக இந்த நாளை செலவிட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி அவரை நோக்கி ஜெபிப்போம். ஜெபம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுள் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளை தந்த பெரிய கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 2020 வருஷம் 12ஆம் மாதம் இன்று 7ஆம் தேதி திங்கட்கிழமையின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதுமாக, கடந்த இரவு முழுவதுமாக கண்மணி போல எங்களை பாதுகாத்து எல்லா வகையான தீமைக்கும் தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்தீர். கிருபையாக தந்திருக்கிற அருமையான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் அனைத்து பணிகளுக்காக ஸ்தோத்திரம். போக்குவரத்துகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படி உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். அன்பு தகப்பனை, எங்கள் மத்தியிலே பிரசன்னமாவீராக. உம்முடைய ஆவியானவருடைய அருள் நிறைந்த பிரசன்னத்தால் எங்கள் அனைவரையும் நிரப்புவீராக. உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஆரம்பிக்கிற இந்த தொழுகை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாகவும், இதில் பங்கெடுத்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்துகிற அடியார்களாகி எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாகவும் இந்த தொழுகைக்கு ஆரம்பமாகவும் 53வது ஞானப்பாடலை பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்கின்றதான பாடல். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தாம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்து இறந்தும் குமாரனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிற தேவாட்டு கோட்டி எங்கள் மனோ கேளும் பிதாவினது ஆசனத்தோழ இறங்கும். நித்திய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே. ஆமென். இன்றைக்காக குறிக்கப்பட்டதான சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். குறிக்கப்பட்டதான சங்கீதம் 24ஆம் சங்கீதம். 24ஆம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவை. கடல்களின் மேல் அதை அஸ்திவாரப்படுத்தி நதிகளின் மேல் அதை ஸ்தாபித்தவர் அவரே. கர்த்தரின் பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயமும் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் கடவுளிடத்திலிருந்து நீதியையும் பெறுவான். அவரை தேடி விசாரிக்கிறவளின் சந்ததி இதுவே.
யாக்கோபின் தேவனே, உமது சமூகத்தை நாடுகிறவர்கள் இவர்களே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர் அவரே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவரே மகிமையின் ராஜா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகா யுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமேன். அல்லேலூயா. இன்றைய நாளுக்காக குறிக்கப்பட்டதான திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். நிருபவாக்கியமாக பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 முடிய. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்பது இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பகுதி ஒன்றை வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதினதான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 38 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும், உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான் என்பது திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் இதற்கு மறுமொழியாக திரியேக கடவுளில் வைத்திருக்கும் விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திறங்கி 3ஆம் நாள் மரித்தோந்து வைத்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபார்த்து விட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும்
பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த அருமையான காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தைக்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவராய் இருக்கிற நல்ல ஆண்டவரே, எல்லா வகையான நன்மைகளுக்கும் ஆசீர்வாதமான வாழ்வுக்கும் காரணமாய் இருக்கிறவரே, கிருபையாக தந்த அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் காலை நேரத்துக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைக்காய் ஆவலாய் காத்திருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களோடு பேசுகிற உம்முடைய வார்த்தையால் நாங்கள் ஆறுதல் அடையவும், தைரியம் அடையவும், நம்பிக்கை கொள்ளவும், உடலிலும் உள்ளத்திலும் ஆரோக்கியம் அடையவும் ஆவியானவர் இறங்கி வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும்படி உம்முடைய பாதம் பண்ணுகிறோம். அடியேனை மறைத்து உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துவீராக. அது எங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாயிருக்க உதவி செய்வீராக. யாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான கர்த்தருடைய மக்களை, அருமையான காலை வேளையிலே ஆண்டவருடைய கிருபை நம்மை அதிகமாக நிரப்புவதாக. நம் அனைவரும் பேராவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான நாள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பண்டிகை திருநாள். பண்டிகை நாட்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அதிகமாக தியானிக்கிற இந்த வருகையின் நாட்களிலே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருவது, நாம் வாசிக்க கேட்டதான நற்செய்தி பாகம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பாக 31, 32 ஆகிய வசனங்களை வாசிப்போம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்பது 32வது வசனத்தினுடைய முதல் வரி மாத்திரம். அவர் பெரியவராயிருப்பார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பெரியவர். நம் தேவனாகிய கர்த்தர், கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே பெரியவர் என்கின்ற அந்த உயர்ந்த சிந்தையை நம்முடைய மனதை விட்டு மாற்றாமல் இருக்க, அந்த சிந்தை நம்முடைய மனதை விட்டு மாறாமல் இருக்க ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிப்போம். நாம் ஆளுகிறதான இன்றைய நாட்களிலே இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்று மாறுதட்டிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை இன்றைய உலக வாழ்க்கையிலே அதிகமாக பார்க்க முடிகிறது. இனத்தை கொண்டும், நிறத்தை கொண்டும், வசதி வாய்ப்பை கொண்டும், ஊரை கொண்டும், ஏன் ஜாதியை கொண்டும் கூட இன்றைய காலங்களிலே நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், என்னுடைய ஊர்தான் பெரியது, எங்களுடைய ஊருக்குள்ளே நான் தான் பெரியவன் என்று அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை
போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி தங்களை பெரியவர்கள் பெரியவர்கள், நான் தான் பெரியவர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் அநேகர் காணாமலே போய்விட்டார்கள். அவருடைய பெயர்கள் கூட மறைந்து போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுளுடைய வார்த்தை வருகிறது. கடவுள் தம்முடைய தூதனை கொண்டு மரியாளிடத்தில் சொன்ன வார்த்தை, மரியாளே, நீ பயப்படாதே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் பெரியவராயிருப்பார். ஆம், கடவுள் தம்முடைய தூதனை கொண்டு முன் அறிவித்த வார்த்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் பெரியவராயிருப்பார். திருச்சபை வரலாற்றிலே வில்லியம் கேரியை குறித்து அறியாதவர்கள், கேள்விப்படாதவர்கள், படிக்காதவர்கள் இருக்க முடியாது. வில்லியம் கேரியினுடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்கும் போது அவரிடமிருந்து கற்றுக்கொண்டதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து அவருக்குள் எழுந்ததான ஒரு விசுவாச அறிக்கை. கடவுள் பெரியவராயிருக்கிறார், கடவுள் பெரியவர், அவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், அவருக்காக பெரிய காரியங்களையும் செய்யுங்கள். ஆம் அருமையானவர்களே, அதுதான் உண்மை. நம் கடவுளாய கர்த்தர் ஒருவரே பெரியவர், அவருடைய நாமம் மாத்திரமே பெரியது, அவருடைய செயல்களெல்லாம் பெரிதாக இருக்கிறது, அவருடைய யோசனைகள் எல்லாம் பெரிதாக இருக்கிறது, அவர் அருளுகிற ஞானம் பெரியதாக இருக்கிறது, அவர் காண்பிக்கிற அவருடைய அன்பு பெரியதாக இருக்கிறது, அவரிலிருந்து விளங்குகிற அவருடைய கிருபை பெரியதாக இருக்கிறது, அவரிலிருந்து விளங்கக்கூடிய வெளிப்படக்கூடிய நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்கக்கூடிய அனைத்து ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் பெரியதாக இருக்கிறது. ஆகையினால்தான் ஆண்டவர் ஒருவரே பெரியவர், அவரிடத்திலிருந்து மாத்திரம் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம், அவருக்காக மாத்திரம், அவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக மாத்திரம் பெரிய காரியங்களை நாம் செய்வோம் என்று. ஆம், இன்றைக்கு தலை சிறந்து விளங்குகின்ற கர்த்தருடைய நாமத்தினாலே அதிகமான மகிமையோடு விளங்கிக் கொண்டிருக்கின்ற செராம்பூர் பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்தாபகர் என்ற நிலையிலே அவர் உயர்த்தப்பட்டார். அநேக பெரிய காரியங்களை திருச்சபைக்காக அவர் செய்து வைத்தார். வில்லியம் கேரி அவர்கள் திருமறையை ஏறக்குறைய 36 மொழிகளில், புதிய ஏற்பாடை மாத்திரம் இந்திய மொழிகளிலே அவர் மொழிபெயர்த்து வெளியிட்ட பெரிய சரித்திரம் யார் செய்ய முடியும்? ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக ஒரு மொழி பேசினால் இன்னொரு மொழியில் பேசுவதற்கே அச்சப்படுவோம். ஆனால் இது எவ்வளவு பெரிய சாதனை! அதற்கு காரணம் கடவுளாய கர்த்தர் ஒருவரே பெரியவர், அவருடைய நாமம் மாத்திரமே பெரியது, அவரால் மாத்திரம்தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவருக்காக பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நான் செய்ய முடியும் என்று.
ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு மகிமைக்கு மேல் மகிமை பெற்று விளங்குகிறது. அருமையான என் ஆண்டுடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 11 அதிகாரம் 29 முதல் 32 வரையிலான வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் என்கின்ற அந்த காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பெரியவர். அவரால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும், நம்முடைய தரத்தை உயர்த்த முடியும், நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை நமக்கு செய்ய முடியும். 126ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று புற இனத்தவருக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்று 126ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யாருக்கு பெரியவர், யாருக்கு பெரிய காரியங்களை செய்தார்? அவரை நம்பி அவருடைய நாம மகிமைக்காகவே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்த மக்களுக்காக, இஸ்ரவேல் ஜன சமூகத்துக்காக ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது, கடவுள் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று. ஆம், இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று புற இனத்தவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்று. ஆம், அற்புதமான நிலையிலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார். மற்ற ஜனங்களெல்லாம் கண்டு கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே கடைசி வசனங்களிலே வாசிக்கிறோம், நாத்தான்வேல் ஆண்டவரை நோக்கி வருகிறார். பிலிப்பு அவரை அழைத்து வருகிறார். இயேசுவை குறித்ததான வார்த்தையை நாத்தான்வேலுக்கு அவர் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, நாசரேத்தூரிலிருந்து நன்மை வருமோ என்று அற்பமாக நாத்தான்வேல் கேட்டார். நாத்தான்வேலை கண்ட மாத்திரத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி, உடனடியாக எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிபணிந்தது போல பம்மி விட்டார் நாத்தான்வேல். ஆண்டவரே, நீர் என்னை எப்படி அறிவீர்? ஆண்டவர் சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை அறிவேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இவற்றிலும் பெரிதானவைகளை காண்பா என்று. ஆம், அருமையானுளே, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூடவே இருந்ததினால்தான் நம்முடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் இல்லை என்றால் நமக்கு உயர்வே இல்லை. ஆகையினாலே இந்த உலகத்திலே நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். நாம் வாசித்ததான நிருப வேத வாக்கியமும் அதைத்தான் அழகாக சொல்லுகிறது. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். பிதாவாகிய கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த உயர்ந்த நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான உயர்ந்த நாமம். ஆம், அந்த உயர்ந்த நாமத்தை உடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் அதிகமான பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பெரிதானவைகளை காண்போம். அப்படிப்பட்ட மகிமையான வாழ்வுக்கு, அருள் நிறைந்த ஆசீர்வாதமான வாழ்வுக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரியவர் என்பதை மறவாமல் இருந்து அவரை மாத்திரம் சேவிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் எதிர்பாராத பெரிய காரியங்களை செய்து நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென். 624வது பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்கிறதான பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமா இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசன் வீசிடும் நாமம். பரிமள தைலமா இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசன் வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவ இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவ இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்று கைவிட நாமம். இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஜெபம் செய்வோமாக. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தங்கியிருப்பான். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்காக கோர சிலுவையிலே மரித்து தம்முடைய தூய்மையான இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்ட கர்த்தாவே, அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட்டி தந்தீர். இந்த அருமையான நாளின் காலை வேளையிலே தேவரீருடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வரவும், இந்த ஆசீர்வாதமான தொழுகையிலே நாங்கள் பங்கடையவும் கடவுள் செய்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. உம் தாசனாகி ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் கண்ணோக்கினது போல கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்குவீராக. உமது கிருபை வரங்களால் எங்களை நிரப்புவீராக. ஆம் அன்பின் ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரியவர். உம்முடைய நாம மாத்திரமே பெரியது. உம்முடைய செயல்கள் எல்லாம் பெரிதாயிருக்கிறது.
உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் பெரிதா இருக்கிறது. உம்முடைய அன்பு பெரியதா இருக்கிறது. உமது கிருபை பெரியதா இருக்கிறது. உம்முடைய இரக்கங்கள் பெரிதா இருக்கிறது. தலைமுறை தலைமுறைக்கும் உம்முடைய இரக்கங்கள் பெரிதா இருக்கிறது என்பதை ஆண்டவரே நாங்கள் உணரவும், அதை விசுவாசிக்கவும், எங்களுடைய வாழ்க்கையோடு அதை அபியாசிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிகிறோம். கர்த்தாவே, உம் நாம மாத்திரத்தே, உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் பற்றி கொண்டு உயர்த்தி பிடித்து கொண்டு இந்த பூமியிலே வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான கிருபை வரங்களையும் ஆவியின் பலனையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. எல்லா வகையான தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் மோச நாசங்களுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி காப்பீராக. உம்முடைய நாமத்தை மாத்திரம் தரித்து கொண்டு உம்மை மாத்திரம் உயர்த்தி பிடித்துக் கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு துணையும் பலரும் அரணும் கோட்டையுமா இருக்க வேண்டும் என்றும், எல்லா வகையான தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்தருள வேண்டும் என்றும் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். சுவாமி, இந்த காலை வேளையிலே முகநூல் வாயிலாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்திட கடவுள் செய்து வருகிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு கருவியாக கல்வாரி லூதரன் திருச்சபையை ஆண்டவர் பயன்படுத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த திருச்சபையும் இந்த திருச்சபையினுடைய அனைத்து நிர்வாக பொறுப்பாளர்களையும் உம்முடைய அன்பு கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் அவர்களையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுத்து தேவ ஆசீர்வாதத்திற்காக காலையிலே காத்திருக்கிற ஒவ்வொரு அடியவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவள் அனைவரையும் கடவுள் கண்ணோக்கி பாரும், அவர்களை ஆசீர்வதியும். வயதான பெற்றோர்களை ஆசீர்வதியும். கணவன் மனைவியை ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். குழந்தைகளை ஆசீர்வதியும். ஆம் அருமை ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே சமாதானமும் ஆண்டவரே, உடலுக்கும் உள்ளத்துக்கு ஆரோக்கியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணத்தக்கதான நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் ஒவ்வொரு வீட்டிலும் தர வேண்டுமாய், ஒவ்வொரு உள்ளத்திலும் தர வேண்டுமாய் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இதோ உம்முடைய திருக்குமாரன் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை நாட்களை அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் தாமே துணையும் பலனுமாயிருந்து எல்லோரையும் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து அந்த நாளை சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் காணக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணி தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். சுவாமி, ஆண்டவரே, வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் பலவாறு ஆண்டவரே பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் விசேஷித்த ஆறுதலையும் சமாதானத்தையும் நல்ல சுகத்தையும் கர்த்தர் கொடுத்தள்ள வேண்டும் என்று அன்போடு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளையும் இந்த நாளின் அனைத்து பணிகளையும் உடைய கரங்களில் வைக்கிறோம். பல்வகையான பணிகளுக்காக வேலைகளுக்காக புறப்பட்டு போகிற அத்தனை மக்களையும் அவருடைய பணிகளையும் அவருடைய பயணங்களையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த நாட்களிலே இந்த கொரோனா என்னும் கொள்ளை நோயின் தொற்றால் ஆண்டவரை அவதிப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷித்த பாதுகாப்பையும் நல்ல சுகத்தையும் கடவுள் தந்தள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆண்டவரை பயிலுகிற அத்தனை மாணவ மாணவியர்களுக்காக ஆண்டவரே, ஆவியானவரை சூழ்நிலையின் காரணமாக ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிற தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா வகையான நன்மையாலும் கிருபையாலும் நிரப்பியறலும். வியாதிக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கண்ணீருக்கும் கவலைக்கும் ஆண்டவரே, ஆவியானவரே, பிசாசின் கண்ணிகளுக்கும் பொல்லாத ஆவிகளின் தாக்கங்களுக்கும் அத்தனை பேரையும் விலக்கி காத்துக்கொள்ளும். உமது கிருபை எங்களை விட்டு மாறாதிருக்கட்டும். நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் பலகீனமானவர்கள், நாங்கள் சிறியவர்கள் ஐயா, நாங்கள் அற்பமானவர்கள். ஆண்டவரே, நீர் மாத்திரம் பெரியவர், உம்முடைய நாம மாத்திரம் பெரியது, உம்முடைய செயல்கள் எல்லாம் பெரிதா இருக்கிறது. உம்முடைய அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதானவைகளை காணவும் பெரிதானவைகளை செய்யவும் செய்ய வேண்டுமாய் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். குற்றங்குறையெல்லாம் பொறுத்து மன்னித்து சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து இந்த நாள் முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று எங்களுக்காக சிலுவையிலே மரித்து வைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும்.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோனிக்கப்பட பண்ணாமல் தீமின் ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆசீர்வாதம். நமது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த காலை வேளையிலே இந்த தொழுகையில் பங்கெடுக்க கடவுள் நமக்கு அனுகிரகம் செய்தார். பங்கெடுத்த உங்கள் அனைவரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களையும் கேட்கும்படியாக முடிந்த அளவுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளவோ சொல்லவோ வேண்டுமென்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தினமும் காலை 7 மணிக்கு இந்த தொழுகை முகநூல் வாயிலாக நடைபெறுகிறது. புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி மற்றும் 8:30 மணிக்கும் நடைபெறுகிற அனைத்து ஆராதனைகளில் பங்கெடுத்து தேவாசீர்வாதம் பெற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஐயா